ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தா நமக்கு ஒரு நம்ம வெளியே கடையில் அப்புறம் வந்து நம்ம கோவிலில் வாங்குவோம் பார்த்திங்கன்னா, அந்த டேஸ்ட்லேயே வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் வந்துட்டு அரிசி எடுத்துகிட்டு அதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி குறைவாக நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் இது மாதிரி கொட்டிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெதுவாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி சாதத்துக்கான ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, உளுந்து, கடலைப்பருப்பு, இது 3 பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. சீரகம், மிளகும் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதோடவே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கடுகும் சேர்த்துக்கணும். அதெல்லாம் இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு கடுகு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கடுகு நல்லா பொரிய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு சத்தம் கேட்கும். அப்படி நல்லா கடுகு வெடிக்குது பார்த்திங்களா. இந்த வெடிக்கிற சத்தம் கம்ப்ளீட்டாக அது பொரிஞ்சு அந்த சவுண்டெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் சேர்த்துட்டு கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஃபைனாக பேஸ்ட் பண்ணாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் தருன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 15 டேஸ் வரைக்கும் கூட வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு 3 ட்ராப் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் வந்தால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். புளி சாதத்துக்கான பேஸ்ட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அது கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பூண்டும் வெங்காயம் 2ஓட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த புளி சாதத்தில் வந்து நீங்கள் பூண்டும் வெங்காயம் சேர்த்துட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வேளை வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போது யூஸ் பண்ண போகிறீங்க இந்த ரைஸு, இல்லை ஃப்ரிட்ஜில் இந்த பேஸ்ட் மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த வெங்காயமும் பூண்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் புளி சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ புளி அப்படிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம புளிப்பாக எது ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு சர்க்கரையோ, வெல்லம், நாட்டு சர்க்கரை இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து பாருங்கள். அந்த புளிப்புக்கு வந்துட்டு நம்ம இது சேர்க்கும் போது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனை விடவே வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர், இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் இது நல்லா கொதிக்கட்டும்.
இது வந்து பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு இந்த மாதிரி கோர்ஸாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பும் அந்த வேர்க்கடலையும் நல்லாவே தெரியணும், அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ அதையும் அதில் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா வந்து அது நல்லா திக்கானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தாலும் உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். கூடவே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப். ஸோ அந்த ரைஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதை முன்னாடியே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது பாருங்கள், இப்போ நல்லா உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. அது வரைக்கும் நல்லா உங்களுக்கு ஆறுனங்காட்டி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க சாதத்தில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ எல்லா பேஸ்ட்டையும் வந்து ஒரே தடவையாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு வேளை புளிப்பு பத்தலை அப்படிங்கிறப்ப மட்டும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதில் பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து புளி சாதம் வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா அந்த புளியோட அந்த ரைஸ் ஊறிட்டு நல்லாயிருக்கும். எனக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட புளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.